ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வெஜ் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் பண்ணுறதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸோ நம்ம காய் ஃபுல்லாக எண்ணெயிலே வதக்க போகிறதுனால கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கோங்க. எப்பயும் விட ஒரு 4 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நீங்கள் எந்த குக்கிங் ஆயில் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு கோல்ட் வினர் ஆட் பண்ணியிருக்கேன். தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய், நல்லெண்ணெய் அந்த மாதிரி எண்ணெய்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இந்த எண்ணெயோட ஸ்மெல் வந்துட்டு ஃப்ரைட் ரைஸில் வரும். அப்புறம் ஸோ வந்துட்டு வேறு ஏதாவது நார்மல் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க, ஸ்மெல் வராத மாதிரி. எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம வெட்டி வச்சுருக்க காய்கறிலாம் ஆட் பண்ணலாம். நான் வந்துட்டு இன்றைக்கி கேரட், பீன்ஸ், முட்டைக்கோஸ் 3 வெட்டி வச்சுருக்கேன். 2 கேரட், 10 பீன்ஸ், தேவையான அளவு கொஞ்சம் முட்டைக்கோஸ் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாமே குட்டி குட்டியாக வெட்டி வச்சுட்டு ஆட் பண்ணுங்கள். பிகாஸ் நம்ம ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்துட்டு எந்த ஒரு காயும் நம்ம வேக வைக்கல, வெறும் குட்டியாக வெட்டி வதக்குறது மட்டும்தான். அதோடு அப்படியே நம்ம ரைஸ் ஆட் பண்ணிவிடுவோம். அதனால் வந்துட்டு சின்ன சின்னதாக வெட்டினீங்கன்னா தான் வந்து உங்களுக்கு வதக்கும் போதே நல்லா ஓரளவுக்கு வேகும். இல்லாட்டி பெருசாக போட்டிங்கன்னா நீங்கள் சாப்பிடும் போது ரைஸோடு ஆட் பண்ணும் போது காய் சரியாக வேகாமல் இருக்கும். அதனால் குட்டி குட்டியாக ஆட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு கொஞ்ச நேரம் வதக்குங்க. அப்புறம் நம்ம உப்பு ஆட் பண்ணுறோம். நான் வந்துட்டு கல் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நார்மல் உப்பு கூட ஆட் பண்ணலாம். உப்பு நம்ம எதுக்காக முன்னாடியே ஆட் பண்ணுறோன்னா காய் வந்து சீக்கிரமாக வதங்கும், சீக்கிரமாக வேகும். அதனால் ஃபர்ஸ்ட்டே ஆட் பண்ணிவிடுங்க. ஸோ உப்பு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா வதக்கணும். வதக்கிறது பெரிய நம்ம எடுக்கிற கடாய் வந்து திக்காக எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு அடி பிடிக்காது, நமக்கு வதக்கவும் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து சோயா சாஸ் ஆட் பண்ணுறோம். நீங்கள் சோயா சாஸ் ஆட் பண்ணோன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம இப்போ இந்த காயெல்லாம் வதக்கணும். சோயா சாஸ் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் சில்லி சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்துட்டு அந்த சாஸோட ஸ்மெல் வந்து கம்ப்ளீட்டாக போகிற வரைக்கும் நம்ம நல்லா இதை சாட் பண்ணணும். அப்போ தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இல்லாட்டி அந்த ஸ்மெல் வந்து ஒரு மாதிரியாக இருக்கும். ஸோ நல்லா சாட் பண்ணிக்கோங்க. இப்போ காய் வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கிட்டு ஃபைனலாக வந்துட்டு நான் பெப்பர் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்பைஸ் கம்மியாக சாப்பிடுவீங்க, நீங்கள் கம்மியாக ஆட் பண்ணிக்கலாம். நான் நிறைய சாப்பிடுறதுனால நான் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்துட்டு பெப்பர் ஆட் பண்ணி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பெப்பரோட ஃப்ளேவர் கொஞ்சம் காயில் இறங்கட்டும், அது இருக்கும். லைட்டாக சாட் பண்ணிக்கோங்க ஒரு 1 மினிட்க்கு. அவ்வளோதான். நல்லா சாட் பண்ணதுக்கப்புறம் நம்ம காய் வந்துட்டு ஃப்ரைட் ரைஸ்க்கு ரெடி. இப்போது வந்துட்டு நல்லா குக் ஆகிடுச்சு, எல்லாம் ஃபுல்லாக ஃப்ளேவர் நல்லா வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்துட்டு அடுப்பை இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு அரிசி எப்படி வேக வச்சு இதோட மிக்ஸ் பண்ணுன்றதை பார்க்கலாம். இப்போ நான் ஒரு குக்கர் எடுத்து அதில் தண்ணி ஆட் பண்ணுறேன். தண்ணியோட அளவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 1 கப் அரிசிக்கு நம்ம 1.5 கப் தண்ணி ஆட் பண்ணோம். ஸோ நான் 2 கப் அரிசி எடுத்ததுனால நான் வந்துட்டு 3 கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் நான் இப்போ ஊற வச்சுருந்த அரிசியை வந்துட்டு ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணிவிட்டு அதில் ஆட் பண்ணுறேன். அரிசி எப்போவுமே ஒரு ஊற வச்சு ஆட் பண்ணிங்கன்னா நம்ம சீக்கிரமாக வெந்துடும், நமக்கு ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். அப்புறமா அரிசி ஃபுல்லாக ஆட் பண்ணிடலாம். எண்ணெய் விட்டுட்டு நல்லா ஒரு தடவை கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டுட்டதுக்கப்புறம் லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். எப்பயுமே க்ளோஸ் பண்ண உடனே நம்ம வந்துட்டு விசில் போட வேணாம், கொஞ்சம் ஆவி வந்ததுக்கப்புறம் விசில் போடலாம். நம்ம அரிசியை சோக் பண்ணி வச்சுருக்கிறதுனால 2 விசில் வச்சா போதும். இப்போ நான் விசில் அடங்கினதுக்கப்புறமா விசில் எடுத்துகிட்டு நான் ஓப்பன் பண்ணுறேன்.
பார்த்திங்கன்னா ரைஸ் வந்துட்டு நல்லா வெந்துருச்சு. இந்த ரைஸை வந்துட்டு அப்படியே எடுத்து நம்ம ஆற வைக்கணும். ஆற வச்சிட்டதுக்கப்புறம் நம்ம அந்த வெஜிடபிளோட மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ நான் அந்த ஆற வச்சிருந்த ரைஸை ஃபுல்லாக வந்துட்டு இந்த வெஜிடபிளோட மிக்ஸ் பண்ணிட்டேன். அவ்வளோதான், நம்ம யம்மியான ஃப்ரைட் ரைஸ் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இன்னொரு நல்ல ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். பாய் பாய்.